Hello buddies, good morning. எப்படி இருக்கீங்க? நம்ம நீங்க சூப்பரா இருக்கீங்க. Once again welcome to நம்ம channel தமிழ் பார்க்க buddies. பாத்தீங்கன்னா welcome to brand new series நம்ம டிபிபில. பேக் டு பேக் பெரிய பெரிய சீரிஸ் தாங்க. இனிமேல் குட்டி வீடியோஸ்லாம் போடுற மாதிரியே இல்லை. நம்மக்கிட்ட டைம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான்கார் முடிச்சுட்டு வந்தோம். இம்மீடியட்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிப்பு குஜராத் அண்ட் ராஜஸ்தான். அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து ஓட்டின்னு போகிறோம். அண்ட் நான் இந்த வாட்டி சோலோ கிடையாது, என் கூட ஒரே ஒரு பார்ட்னர் வராரு. முன்னாடி போகிறாரு பாருங்க, ராகுல், என்னோடய மேனேஜர். நார்த் ஈஸ்ட் சீரீஸில் பார்த்துருப்பீங்க, புல்லட் யூஸ் பண்ணியிருந்தார். ஆனால் நம்மளை பார்த்துட்டு இப்போ KTM 390 அட்வென்ச்சர் வாங்கிட்டாரு. ஸோ இந்த வாட்டி அந்த ஸ்பீடு ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ வாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணுவோம். அங்கே உங்கள்கிட்ட வரியாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ரைடு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் பண்ணலான்னு ஒரு ஆசை. பார்ப்போம் எப்படி என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இதுதாங்க நம்மளே பார்த்தீங்களா, வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்காரில் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருந்தது. இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் ஹைவே ரைடு இருக்கும். அண்ட் ஒயிட் டெசர்ட், அப்புறம் நார்மல் டெசர்ட், ஃபோர்ட், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி நியூ லேண்ட்ஸ்கேப்போட இந்த சீரீஸை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்ரி டைம் வந்து ஒரு புது கண்டென்ட், புது இடத்த காட்டுறேன். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கும் பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் 200 தாண்ட மாட்டேதுங்க வியூஸு. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர் பண்ணிட்டோங்க. சித்ரதுர்கா பக்கத்தில் இருக்கோம் பெங்களூரில். அண்ட் இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து ஓட்டின்னு போகிறோம். பெங்களூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் ரன் ஆஃப் கட்ச் பண்ணுவோம். இப்போது ரன் ஆஃப் கட்சில் வந்து கட்ச் ஃபெஸ்டிவல் போயின்னு இருக்குது அது. அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் கண்டிப்பாக பண்ணுவோம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உதய்பூர், ஜோத்பூர், பிகானர், இதெல்லாம் இருக்குது. இதில் எது பண்ணுறோன்னு தெரில. ஜெய்ப்பூர் கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஸ்ட்ரெயிட்டாக போய்டுவோம். ஆல்ரைட். ஸோ வாங்க மற்ற அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு மோட்டோ விலாகில் சொல்லுவேன். என்னோட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா ஹைவே தான், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபன்னாக ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியுமா கொடுக்கலாம். இவர் தான் நம்மளோட பார்ட்னர். ஹலோ எவ்ரிவன். இந்த ட்ரிப்பில் வணக்கம் வடநாட்டுக்காரரு, அதனால் அவரோட வணக்கமும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆல் செட் ராகுல், ஷால் வி மூவ்? லெட்ஸ் கோ. cheers गाइस. பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக விண்மில், அங்கேயும் விண்மில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்ரதுர்கா. அண்ட் இது மேலே ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது. நான் போனதுனால நம்ம பசங்க நிறைய பேர் போயிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக அந்த விண்மில் பக்கத்துலேயே போகலாம். பட் இன்றைக்கி முடியாது, நெக்ஸ்ட் டைம் வேணால் பண்ணலாம். அண்ட் என்னோடய ரூட்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் டு இங்கே போகிறோம், குஜராத் போகிறோம். ரன் ஆஃப் கட்ச் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஓட்டுவோம். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சித்ரதுர்காவை க்ராஸ் பண்ணிட்டோம். ஹம்பி ஒரு ஃபேமஸ் கர்நாடகா ஸ்பாட்டு, அந்த வழியாக தான் போவோம்.
ஸோ ஆனால் நம்ம ஆல்ரெடி ஹம்பி கவர் பண்ணி அந்த விலாகும் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹம்பி ஷிரடி இந்த வழியாக போவோம். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணோன்னா ஷிரடி ரீச் ஆகிடலாம் அப்படின்னு என்னோடய பிளானு. பார்க்கலாம் ஈவினிங் வரைக்கும் எந்த அளவுக்கு போகிறோன்னு. பாய்ஸ் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 310 கிலோமீட்டர் பண்ணிட்டோங்க. மணி வந்து 11 தான் ஆகுது. ஆனால் சரியான தூக்கம், என்னன்னு தெரில, பயங்கரமான தூக்கம், வண்டி ஓட்டவே முடியல. ஸோ முன்னாடி போய்ட்டு ஏதாவது கடையில் நிப்பாட்டிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு சாரிடான் டேப்லெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசனபிள் ஸ்பேஸில் தான் ஓட்டின்னு இருக்கோம். 312 கிலோமீட்டர் பண்ணிட்டோங்க. மணி வந்து 11 தான் ஆக போகுது. இன்னும் 11 கூட ஆகலை, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இன்னொரு 500-600 கிலோமீட்டர் பண்ணால் கூட ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் ரைடை முடித்தா கூட 800 to 900 கிலோமீட்டர் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து துங்கபத்ரா டேம். நான் லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணி இங்கே வரைக்கும் இருந்ததுங்க. இது ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. இந்த சீசனில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கெல்லாம் அந்த இடம்லாம் ஃபுல்லாக காலியாக இருப்பாருங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹம்பி என்ட்ரு ஆகுறோங்க. இந்த துங்கபத்ரா ரிவர் தாண்டினா இதுக்கப்புறம் ஹம்பி ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து ஒரு நம்மளோட ஃபஸ்ட்டு டன்னல் வரும். வாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு பாருங்கள், இந்த ரூட்டில் தாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு டனல். வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு அப்படியே கூல்ட்ரிங்க்லாம் நல்லா ஜில்லுன்னு கிடைக்கிற மாதிரி இருந்தால் நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கடைசியில் சுற்றி முற்றி ஒரு குட்டி டீ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு வந்தார். ஒரு 2 லிம்கா சாப்பிட்டு சாரிடான் டேப்லெட்டை போட்டேன், தலைவலி கம்மியாகணும்னு நினைக்கிறேன், இல்லைனா பார்ப்போம். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா 370 பண்ணிட்டோம். மணி வந்து 12 ஆகுது. இப்போது 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கு, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஓகே, ஸோ வாங்க போவோம். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய புது கியர் வாங்கியிருக்கேன். என்னோடய பார்த்திங்கன்னா MX அட்வென்ச்சர் பாடி ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் லியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா T18 பேக் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ செட்டப். நான் ஒரு வாட்டி கூட டெஸ்ட் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சின்ன பயம் இருந்தது, கண்டிப்பாக ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஏன்னா பேக் பேக்கில் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. ப்ளஸ் நம்ம பின்னாடி டாப் பேக் யூஸ் பண்ணுறோமா, ஸோ அதில் இடிக்கும் ஒரு மாதிரி, இப்படி பெண்டா, இப்படி கிராஸாக, இப்படி தான், இல்லை மேலே உட்கார மாதிரி இப்போனா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்காது. ரொம்ப பயந்துனே இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் எடுத்துன்னு போய் ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ காசு போட்டது எதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு தானே, காசை போட்டு யூஸ் பண்ணலன்னா இப்படி. ஆனால் எல்லாமே சூப்பராக செட் ஆகிடுச்சிங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளோட பாடி ஆமரு, பேக் பேக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஷோல்டர் பெயினும் இல்லை பெருசாக. ஸோ அதனால் செம்ம ஹாப்பி கைஸ். நம்மளால் முன்னாடி போகிறாரு, கொஞ்ச நேரம் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவரை தாண்டி போயிடுவோம். இதுதான் நம்மளோட யூஷுவல் பிளான். ஒன்றுக்கு தெரிகிற தூரம் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடுங்க, அப்படியே போயின்னு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த அட்வென்ச்சர் பண்ணி இப்போலாம் ஹைவே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹைவேயும் பழகணும் தான் இந்த வாட்டி ரோட் ட்ரிப்பே பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துன்னு வந்தோம். ஒரு வேளை தப்பாக பிடிச்சோ. நம்மளோட ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி எங்கேயாவது நான் சேஃபான இடத்துல விட்டு செக் பண்ணோம், ஒழுங்காக பறக்குதா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் ரிஸ்க் வந்து கொஞ்சமாக எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ தண்ணி மேலே விட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா திடீர்னு என்ன ஆகுனே தெரியாது, உள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் நம்மளோட போன சன்ஸ்கர் ட்ரிப் மாதிரியே அழுதுனே இருக்க வேண்டியதான் ட்ரிப்பு ஃபுல்லாக. ட்ரோன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த ரிஸ்க்கை இப்போ எடுக்க விரும்பலை. சேஃபாக எங்கெங்கெல்லாம் நல்ல ஸ்பாட் இருக்கோ அங்கே மட்டும் 1-2 வீடியோவை எடுத்துகிட்டு பத்திரமா எடுத்து உள்ளே வச்சிட வேண்டிதான் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு தோட்டம், இந்த சைடு ஃபுல்லாகவே கரும்பு தோட்டம் தாங்க. ஃபுல்லாக சுகர் கேனை வச்சு சுகரு, அப்புறம் லிக்கரு, இதை வச்சு நல்லா இன்கம் பார்க்குறாங்க இந்த ஊரால் பசங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முக்தி கிராஸுங்கிற ஒரு ஊர், எக்ஸாக்ட்லி 500 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 2:15 ஆகுது. எல்லா ரைடிங் கீரும் கழட்டிட்டாங்க, வெயில் சும்மா பட்டையாக கலப்புது, அதனால் ரைடிங்லாம் எல்லாம் கழட்டிட்டு நாங்கள் பாருங்கள் இந்த ஹோட்டலில் கட்டில்லாம் போட்டிருக்காங்க. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி பவர் நாப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட்டம் பார்த்திங்களா,
நம்ம வண்டியில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்சு யாருக்கு கரெக்டாக தெரியுதுன்னு பார்க்கலாம். மெசேஜில் சொல்லுங்கள். வண்டி சும்மா ஸ்டன்னிங்காக இருக்குல்ல. ஓகேங்க, முக்தி கிராஸ் இங்கே தான் லன்ச் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி அண்ட் தால் ஃப்ரை, சப்பாத்தி இது சொல்லியிருக்கோம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். என்ன பிளான் பண்ணுறோன்னா, இங்கேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்புனா வச்சிங்களேன், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 300 கிலோமீட்டர் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக ஒரு 800 கிலோமீட்டர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் ரஷ் இல்லை, சீக்கிரமாக முடிச்சிடலான்னு பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம தூங்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ வாங்க லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பலாம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பார்டர் வந்து எக்ஸாக்ட்லி 100 கிலோமீட்டர் தான். ஸோ இன்னொரு 100 கிலோமீட்டர் நம்ம கர்நாடகா உள்ளே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா என்டர் ஆகிடுவோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, தும்கூர் தான் அப்புறமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்ற ஸ்டைல் எல்லாமே ஃபுல்லாகவே நார்த் இந்தியன். இவங்க பெருசாக தாபா தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இந்த உடுப்பி, சாகர், சரவணா பவன், இட்லி, தோசை, ஃபில்டர் காஃபி அதெல்லாம் அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு மறந்துடணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. ஸோ ஒரு குட்டியை தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளோட ஆட்டத்தை தொடங்கிட்டோம். ஹைவேல வந்துட்டோம். நம்மளால் பார்த்தீங்களா சும்மா பிச்சுன்னு போகிறாரு. ஒன்றும் பிரச்சனை, அந்த முக்கில் பிடிச்சிடலாம். அவரை என்ன ஒரு அழகான காட்சி பாருங்களா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வயல் அண்ட் வயல்ஸ் ஒன்லி. ட்ரோன் விடலான்னு ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம், ட்ரோன்லாம் நல்ல ஸ்பாட் உள்ள விட்டுக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு மனசு சொல்லுது. எந்த மனசு பேச்சு கேட்கறதுன்னு எனக்கே தெரியலை. இது வந்து ஒரு பிளைன் ஹைவே தானே, அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறேன். பார்ப்போம், ஈவினிங்குள்ளே ஒரு ட்ரோன் ஷாட்டாவது எடுப்போன்னு ஆசை. 1 ஹவருங்க நான் ஸ்டாப்பு சரியான வெறியாச்சுன்னு வந்தேன். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் பண்ணிட்டோங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த சாப்பிட்டோம்ல அப்படியே கண்ணெல்லாம் சுருவுது, சரியான தூக்கம் வருது. பேசாம நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நம்மளால் ரொம்ப பின்னாடி இருப்பாருங்க. 2 பேரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். யோசித்து பாருங்களேன், 1 ஹவரில் 110 கிலோமீட்டர். அப்போ எந்த அளவு ஓட்டு வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கண்ணெல்லாம் சொருவுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலி மகாராஷ்டிரா உள்ளே நுழைஞ்சிட்டோம். அண்ட் கர்நாடகாவுக்கு பாய் சொல்லியாச்சு. ஸோ வாங்க இப்போ மகாராஷ்டிராவில் பூந்து கலக்கலாமா? என்னத்தை கலக்க போகிறேன்னு நம்மளுக்கே தெரிலங்க. நம்மளே ஒரு மாதிரி கலங்கி போயிடும். பாருங்க எவ்வளோ சோலார் பிளான்ட்டு செம்மையாக போட்டிருக்காங்களா. ஃபுல்லாக சோலார்லேயே செய்கிறாங்க போல இது எல்லாத்தையும். கைஸ் பாருங்கள், சன்னோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. டைம் வந்து ஒரு 5:45 ஆகுது. நம்ம ஆள் வந்துட்டார். இந்த டோல்லியே தான் இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸு. அண்ட் டீ சாப்பிட்டா என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, நம்மளோட ட்ரிப்பை முடிச்சிக்கலாம் இன்றைக்கி, ஜாஸ்தி புஷ் பண்ண வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 650 கிலோமீட்டரோட முடிக்க போகிறோம் இன்றைக்கி. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோலாப்பூர் வந்து இங்கே வந்து 23 or 25 கிலோமீட்டர். அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு ரூம் எடுத்து சில் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ வாங்க போலவா கைஸ். இதுதான் சோலாப்பூருங்கிற ஊர். நான் கூட ஏதோ குட்டி கிராமம் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அதான் ஆன்லைனில் செக் பண்ணால் booking.com நிறைய ரூம் காட்டுச்சு. ஆனால் நம்ம என்ன நினச்சோன்னா சின்ன ஊராக இருக்குன்னு நினச்சோம். பயங்கரமான பெரிய ஊராக இருக்குது. இங்கே ஒரு பெரிய கிரவுண்டு வேறு இருக்குங்க, பெத்த கிரவுண்டு. ஓகே, அந்த ஹோட்டல் ஆதித்யாவை தான் தேடி போயிட்டுருக்கோம். ரூமை பிடிச்சி அங்கேயே தான் பிடிப்பேன்றா போல். பின்னாடி 2-3 ஹோட்டல் போச்சு, கை காட்டினேன், எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி வாங்க அந்த ரூமை போயிட்டு பிடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு உங்க கூட கலந்தோட ஆடுறேன். ஏ கைஸ், பார்த்திங்கன்னா சோலாப்பூரில் வந்து நம்ம ஹோட்டல் பிடிச்சிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. இதுதாங்க எங்களோட ஹோட்டல் ரூம். நல்ல ஒரு சினிமேட்டிக் வியூவில் இருக்குல்ல. 1800. ஸோ இன்றைக்கி என்னென்னா, இங்கே நம்ம ஸ்டே பண்ணி டின்னர்லாம் பண்ணிட்டு ஒரு சீக்கிரமாக தூங்கிடலான்னு இருக்கோம். அண்ட் நாளைக்கு காலையில் வந்து ஒரு 6:30 கிளம்பி அப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியது நம்ம ரைட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு நம்ம ராஜஸ்தான் ரீச் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு 1200 கிலோமீட்டர் இன்னும் பண்ணணும். ஸோ நாளைக்கு எங்கே போய் ஸ்டே பண்ணணும்னு தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட டே 1 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாஸ்தி இல்லை, ஒரு குட்டி ஹைவே ரன் தான். நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம குஜராத் ரீச் ஆகிட்டோம்னா ரான் ஆஃப் குச், அங்கேருந்து அங்கே ஆக்சுவல் ரைடு ஆரம்பிக்கும். ஸோ உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் வைக்கப்படி. See you guys. Bye-bye.